அன்பில்லாத சாப்பாடு எவ்வளவு ருசியா இருந்தாலும் சப்புன்னு இருக்கும். சக்க மாதிரி தான் இருக்கும். ராம்கி, அப்போ மித்ரா சமைச்ச சாப்பாட்டுல நிறைய அன்பு இருக்கா? எக்கச்சக்கமா இருக்கு. நான் ஓவரா பெருசு படுத்தி சொல்லல. நாங்க சாப்பிடறத வச்சே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். வாசுகி, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கும்போது எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு மித்ரா கிட்ட கேட்டுக்க. நான் எதுக்கு செய்யணும்? அத உங்க மருமக நல்லா செய்யறால, அவளே செய்யட்டும். அதுவும் சரிதான். அடடே, வாங்க வாங்க வாங்க. ஹாய் மேம். வாங்க. ஹாய் சார். என்ன ஹாஸ்பிடல்ல திரண்டு இங்க வந்திருக்கீங்க? வினய் சார் கல்யாணத்துக்கு ஷிஃப்ட்ல இருந்தனால எங்களால வர முடியாம போயிடுச்சு. ஓ, அதான் சார் வினய் சாரையும் மித்ராவையும் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணிட்டு பான்னு வந்தோம் சார். ஓ சாரிப்பா, நான் கல்யாண பிஸியில இதை யோசிக்காம விட்டுட்டேன். நீங்க யாராவது ஒருத்தர் எனக்கு ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. நானும் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. பரவாயில்ல சார், நாளைக்கு கூட நீங்க எங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கலாம். நாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அதனால என்ன, கொடுத்துட்டா போச்சு. மீனா, அம்மா சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. வாசுகி, வினயையும் மித்ராவையும் வர சொல்லுமா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார். ஹாய். ஹாய் சார். ஏய் ஹாய். ஹாய் சார். எப்ப வந்தீங்க? இப்பதான் மேடம் Hi, வந்தோம். sir. மித்ரா, ஒரு நிமிஷம். என்ன? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ சசி. எல்லாரும் வந்து உனக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறியா? ஈவன் தாரா மேடம் கூட கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா உன்னை லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக அஸ்வின கல்யாணத்துக்கு வரவிடாம தடுத்துட்டல. என்ன, நான் தடுத்தனா? ஆமா, அவன் கல்யாணத்துக்கு வந்தானா உங்க 2 பேரோட காதல் கதைகளை எல்லார் முன்னாடியும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவான் தானே அவனை கொலை செய்ய பாத்திருக்க. அவன் நல்ல நேரமா இல்ல உன்னோட கெட்ட நேரமானு தெரியல. அஸ்வின் உயிர் பிழைச்சுக்கிட்டான். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரோட உயிரை பறிக்கிறதுக்கு நீ துணியறியே. நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா நல்லதா இருப்பேன். நீ அதை பார்க்க தான் போற. வாய்ப்பில்லை மித்ரா. அஸ்வின் உன்னை விட மாட்டான். அடிப்பட்ட நாகம் மாதிரி உன்னை துரத்தி வருவான். வரட்டும், வந்து அடிபட்டு சாகட்டும். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட சேர்ந்து நீயும் வந்தாலும் உனக்கும் அதே கதிதான். அக்கா, இங்க வாங்கல. என்னங்கம்மா? மேடம்க்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. மேடம் ரொம்ப சூடா இருக்காங்க. எடுத்துக்கோமா. எடுத்துக்கோங்க மேடம். எடுத்துக்கோங்க. வேண்டாம், பரவாயில்ல, எடுத்துக்கோங்க.
இங்க பாரு, வந்தோமா ஜூஸ் சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். ஏதாவது என் விஷயத்துல தலையிட்டு கொளறுபடி பண்ணணும்னு நினைச்ச மவளு, உன் வேலையும் இருக்காது, நீயும் இருக்க மாட்ட. புரிஞ்சுதா? ஆடுடி ஆடு, எல்லாம் அஸ்வின் கண் முழிக்கிற வரைக்கும் தான். சசி டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இதோ வரேன். ஏமா ஐயா ரகு எங்க போயிட்டான்? அவனை பார்க்கவே முடியல. ஐயா வெளியே போனவரு இப்பதாங்க ஐயா வந்தாரு. ஓ சரிம்மா. ம். வாமா. என்ன ரகு, என்ன ரெண்டு பேரும் ஜோடியா கிளம்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, பெசன் நகரில் ஒரு வீடு இருக்கிறதா புரோக்கர் சொன்னார். அதானே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்புறோம். யாருக்குடா வீடு? எனக்கு தானே. ஓ, தனி கொடுத்தனும் போகணும்னு முடிவு பண்ணிட்டியோ? என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? இவ்வளவு நாள் அப்படித்தானே இருந்தோம். ஆமா, இவ்வளவு நாளா அப்படிதான் இருந்தோம். ஏன்னா வேற வேற ஊர்ல இருந்தோம். இனிமேலாவது ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போம்னு ஆசைப்பட்டேன்டா. அது இல்லைண்ணே, கல்யாணத்துக்காகத்தான் இங்கே வந்தோம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மரியாதை இருக்காதுல்லண்ணே, அதுதான். இங்க பாரு, என் கூட நெருக்கமா பழகுறவங்களுக்கு கூட எனக்கு ஒரு தம்பி இருக்காங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு தான் நம்ம அண்ணன் தம்பியா வாழ்ந்திருக்கோம். அண்ணன் தம்பி பாசம்னா என்னன்னு புரியறதுக்குள்ள நீ வீட்டை விட்டு போயிட்ட. நீ மும்பையிலையும் நான் சென்னையிலையும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காமலேயே வளர்ந்துட்டோம். இருக்க போற இந்த மீதி காலத்திலேயாவது உன்னை பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? அண்ணே, நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகல. பக்கத்தில் பெசன் நகரில் தான் இருக்க போகிறோம். நீங்கள் கூப்பிட்டு அனுப்பிச்சா அடுத்த நிமிஷமே வந்துட போகிறோம். பெசன் நகர் பக்கம்தான், டெய்லி பாத்துக்கலாம் தான். ஆனா ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி வருமாடா? இவ்வளவு பெரிய வீட்டுல நானும் உன் அண்ணியும் மட்டும்தான் இருந்தோம். வினய் வந்தான், அப்புறம் அருண் வந்தான், இப்ப நீயும் உன் குடும்பமும் வந்திருக்கீங்க. மித்ரா வந்திருக்கா. நீங்க எல்லாரும் வந்த பிறகுதான் இந்த வீடு சந்தோஷமா இருக்குடா. சித்தார்த்தும் சாதனாவும் இருக்கிறதுனாலதான் இந்த வீடு இன்னும் கலகலப்பா இருக்கு. இதெல்லாம் திரும்பி போயிடக்கூடாதுடா ரவி. மாமா சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிறது ஏதோ சொந்தக்காரங்க வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கே தவிர சொந்த வீட்ல இருக்கிற மாதிரி இல்ல மாமா. அதான் நாங்க ரெண்டு பேரும் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு இங்க என்ன வசதி குறைவா இருக்கு வசந்தி? நீ உன் விருப்பம் போல தானே இங்க இருக்க. ஏதாவது குறை இருந்தா சொல்லு, அத சரி பண்ணிக்கலாம். அதுக்காக வீட்டை விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ அக்கா, குறைன்னு எதுவும் இல்லதான். ஆனா மத்தவங்களுடைய பார்வைக்கு அது நல்லதா இருக்காது இல்லையா? அண்ணன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க அப்படியே அங்கேயே டேரா போட்டுட்டாங்கன்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்களாக்கா? நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுதுமா. கொஞ்ச நாள் இருங்க, எல்லாம் சரியாயிடும். இனிமே எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம என்கிட்ட நேரா கேளு. வேற வீட்டுக்கு போகணும்னு அப்படின்னு நீங்களே முடிவெடுக்காதீங்க. ரகு, புரோக்கருக்கு போன் பண்ணி பார்த்த வீட கேன்சல் பண்ணிடு. புரியுதா? இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அதான் சொல்லிட்டாருல்ல, நீங்க இங்கதான் இருக்கணும். மேல போங்க. சரிக்கா. என்ன நீ அண்ணன் சொன்னது டக்குன்னு சரின்ட்ட? நான் வரும்போதே தனியா போயிடணும்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். என்னமோ நான் மட்டும்தான் சொன்ன மாதிரி என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்களும் தான் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் இந்த வீட்ல இருக்க நமக்கு உரிமை இல்லையா என்ன? நீங்களும் அவர் கூட பிறந்த தம்பி தானே? இப்படி வாய் துடுக்க பேசாத வசந்தி. இங்க இருந்தா இப்ப இருக்கிற சொந்தமும் இல்லாம போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி என்ன பயம் உங்களுக்கு? எல்லாம் நீ பண்றதான்.
வர வர உனக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. சொத்து சொத்துன்னு பேய் மாதிரி அலையிற. இத்தனை நாளா நான் ஒரு இடம் அண்ணன் ஒரு இடம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தோம். இப்போ அதையும் நீ கெடுத்து விட்டுருவியோன்னு பயமா இருக்கு. ஏங்க ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. நான் என்னமோ நல்லா இருக்கிற உங்க அண்ணன் குடும்பத்தை நாசம் பண்ணிதான் சொத்தெல்லாம் அடையறதுக்கு ஆசைப்படுற மாதிரி பேசுறீங்க. அதுவா நடக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்க பாக்குறேன், அவ்வளவுதானே. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. பதிலுக்கு பதில் நீ பேசிட்டே தான் இருப்ப. எதுவா இருந்தாலும் இங்க இருக்கிறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் அண்ணன் அண்ணிக்கிட்ட பார்த்து நடந்துக்க. இது அவங்க வீடு, அந்த ஞாபகம் உனக்கு எப்பவும் இருக்கட்டும். சொத்து விஷயத்துல அவரா விருப்பப்பட்டு ஏதாவது செஞ்சா வாங்கிக்குவோம். அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, புரியுதா? ஆமா, அவரா செய்வாருன்னு எதிர்பார்த்தா கடைசியில வெறும் கையில தான் முழம் போடணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இதுக்கு தான் நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நம்ம தனியா போயிடலான்னு. வசந்தி, அண்ணியை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியாது. அவங்க பாசமானவங்க தான். ஆனா ஏதாவது தப்பு பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா அண்ணன் அளவுக்கு அவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க. பேரை கெடுத்துக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நீங்க ஏன் தான் இப்படி பயந்து சாகுறீங்களோ? அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நம்மளால அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகும்னா தான் பக்கத்துல வச்சுப்பாங்க. நாம கூட இருந்தா அவங்களோட பாதி வேலைய நாம பாத்துக்குவோன்னு தான் நம்மள இங்க தங்கவே சொல்லிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு உங்க மேல பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், எங்க அண்ணன் பாசத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் இப்ப புதுசா சொல்ல வேணாம். நீ ஏன் இப்படி குறுக்கு புத்தி பிடிச்சி திரியறேன்னு எனக்கு தெரியல. நீ இப்படியே பேசி பேசி வீணா என்ன என் பிள்ளைங்களையும் கெடுத்துறாரு. அப்பா, அம்மா, 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 அப்பா ஏமா கோமா போறாரு? உங்க அப்பா கிடக்குறாரு. அவர் பேச்ச கேட்டோம்னா கடைசியில சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நாம ரோட்ல தான் நிக்கணும். அம்மா, அப்பா அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டாரு? ஆமாடி, நீயும் உங்க அப்பனுக்கு வக்காலத்து வாங்கு. உங்க பெரியப்பாவுக்கு காரு, பங்களா, ஹாஸ்பிட்டல்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. நமக்கு என்னடி இருக்கு? சொந்தமா ஒரு குழி நிலம் கூட இல்ல. நாங்க கஷ்டப்படுற மாதிரி நாளைக்கு நீங்க 2 பேரும் கஷ்டப்படணுமா? நாம என்ன உங்க பெரியப்பா சொத்தை அபகரிக்கணும்னா நினைக்கிறோம்? நேத்து வரைக்கும் யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்தோட ரத்தம். உங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டாதான் நமக்கு லாபம். இல்லனா உங்க அப்பா மாதிரி 5க்கும் 10க்கும் அடுத்தவங்களை எதிர்பார்த்துதான் நிக்கணும். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, உங்க பெரியம்மா கிட்டயும் பெரியப்பா கிட்டயும் அன்பா பாசமா பேசுற மாதிரி நல்லா பழகி, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி என்கிட்ட வந்து ஒண்ணு விடாம சொல்றீங்க. என்ன சரியா? சரிமா, சரிமா. சமத்த பிள்ளைங்க. அம்மா ஏண்டி இப்படி சொல்றாங்க? ஒண்ணுமே புரியல. புரியலனா விடுறா, அதான் நல்லது. அப்புறம் அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? ஏன்? சொல்றத செய்டா, சொல்லாதனா சொல்லாத. என்ன ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அரங்க அவ இன்னும் ரூம் விட்டு வெளியிலேயே வரலங்க. என்ன சௌமியா, புள்ளைய நேரத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டியா? ஆமா, இப்பதான் அவ குழந்தை பாருங்க. நான் என்னமோ அவளை மடியில தூக்கி வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்கு. கல்யாண வயசாயிடுச்சு அவளுக்கு. நீங்க இன்னும் அவளை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கீங்க. இதோ உங்க பொண்ணே வந்துட்டா, நீங்களே அவகிட்ட பேசிக்கங்க. என்ன பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ உட்காரு. நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. எனக்கு காஃபி எல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, அவ என்னைக்குங்க நாம சொல்றத கேட்டிருக்கா? அவெல்லாம் குடிப்பா, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா போ. நீ உட்காருமா. காலையில எந்திரிச்சு கொஞ்சமாவது சாப்பிட்டாதானமா உடம்பு நல்லா இருக்கும். சரி, காஃபி அது கொடு. இந்தடி காஃபி எடுத்துக்கோ.
எடுத்துக்குமா. எடுத்துக்கோடி. நம்ம ராம்கி கால் பண்ணியிருந்தா சௌமியா. ஓ, நான் சொல்லவே மறந்துட்டேன். என்னவா? என்ன சொன்னாரு? சும்மா கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொன்னா. வேற எதுவும் விஷயம் இல்ல. நம்மள கூப்பிடவே இல்ல. நியாயமா பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு நம்ம போயிருக்கவே கூடாது. விடு சௌமியா, அவன் சொல்லிட்டான்ல எப்படி கூப்பிடுறதுன்னு சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, வினய் எப்படி இருக்கானா? நானும் வாசகை கிட்ட கால் பண்ணி பேசலாம் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வேலையில மறந்துடுறேன். அவெல்லாம் நல்லா தான் இருக்கான். வாசகிலாம் இப்போ முன்ன மாதிரி இல்ல சௌமியா. மருமகளை தாங்கிறதுக்கே இப்ப நேரம் சரியா போயிடுதான். ஆமா, இருக்காதா பின்ன. அவங்களும் எங்கெங்கயோ பொண்ணு தேடி அலைஞ்சிட்டாங்க. பாவம், இப்ப பாருங்க, திடீர்னு என்னென்னமோ நடந்து போச்சு. எப்படியும் அவங்க எல்லாரும் நல்லா இருந்தா சரிதாங்க. சௌமியா, நான் உங்ககிட்ட வேற விஷயம் கேட்கணும்னு வந்தேன். என்ன சொல்லுங்க. நம்ம வினய் மித்ராவை விருந்துக்கு கூப்பிடலாமா? நீ சொல்றதுதான். சும்மா எனக்கு தோணுதுன்னு கேக்குறேன். எனக்கு என்னமோ ஒண்ணு மண்ணா பழகிட்டு டக்குன்னு யாரு என்னமோன்னு இருக்க முடியல. நம்ம கூப்பிட்டு அவங்க வருவாங்களாங்க? இத பாரு, கூப்பிட வேண்டியது நம்ம கடமை. வரதும் வராததும் அவங்க விருப்பம். எனக்கு என்னன்னா, இத்தனை வருஷம் பழக்கம்லாம் நம்மளால உடஞ்சதா இருக்க வேணான்னு பாக்குறேன். சரிங்க, நானும் இதை யோசிச்சேன்தான். அப்புறம் வருவாங்களோ மாட்டாங்களோன்னு தான் எதுக்கு ரெண்டு பக்கமும் தர்ம சங்கடம்னு யோசிச்சுதாங்க விட்டுட்டேன். இப்போ நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். தாராளமா கூப்பிடல. அப்போ நான் ராம்கிக்கு கால் பண்றேன். தாரா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் மாறி மாறி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்னடி பண்ணாங்க? வர வர நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க ரெண்டு பேர் தான் என் பிரச்சனையே. வினய்க்கு கேன்சர்னு தெரிஞ்சதும் நைஸா கழட்டி விட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு மறுபடியும் நட்பு பழக்கம்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாருக்கு நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். என்ன தாரா பேசுற நீ? நீ பேசுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நான் வினைக்கு உனக்கு நடக்க இருந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுல எப்படி ஒரு அர்த்தம் இருந்ததோ, அதே மாதிரி இப்ப அவங்க ரிலேஷன்ஷிப்பை இழந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. இத பாரு, உன்னை யாரு எதுவும் சொல்லல. இது பெரியவங்க விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். இன்னொரு வாட்டி நீ இப்படி மிஸ்பிஹேவியர் பண்ணன்னு வச்சுக்கே, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு ஊர் பேர் தெரியாதவ இருக்கா. அவ அங்க இருக்கிறதே என்னால ஏத்துக்க முடியல. இதுல அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விருந்து கொடுப்பீங்களா? தாரா, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நாம வேண்டான்னு சொல்லிட்டோம், அவங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அத பத்தி நமக்கு என்ன? அப்படி எனக்கு என்ன என்னால இருக்க முடியாது டாடி. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அவங்க எப்படி சந்தோஷமா வராங்கன்னு நான் பாத்துக்கிறேன்.